வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோன்ற சேனல்லேருந்து நம்ம பேசுகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது மேஷம் ராசிக்கான வார ராசி பலன். 1ஆம் தேதி மார்ச் மாதத்துலேருந்து 7ஆம் தேதி மார்ச் மாதம் வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக மேஷம் ராசிக்கு. மேஷ ராசிக்காரங்க பொறுத்தவரையில் இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட யோசிக்கிற ஒரு வேலை செய்யணுங்கிற செயல், அதுக்கான அவங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறது, அவங்க அத பத்தி என்ன நினைக்கிறாங்களோ, இத 3மே முக்கியமா கலந்து இவங்க யோசிச்சு செயல்பட வேண்டியதா இருக்கும். உடனடியா ஒரு முடிவு எடுக்காம, நிதானமா யோசனை பண்ணி, ஆவேசம் இல்லாம செயல்பட்டாங்கன்னா, இந்த வாரம் வந்து அவங்களுக்கு வெற்றி ரொம்ப உறுதியா இருக்கும். அதே மாதிரி மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரத் தொடங்கும், இந்த வாரம் பொறுத்தவரையில. பெண்டிங் வேலை ஏதாவது தாமதமா இருந்த வேலைகள் எல்லாம் முடிக்காம இருந்த வேலைகள்லாம் மெதுவா முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கும். இந்த வாரம் முடிச்சிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாரத்தோட நடிப்பகுதியில அதாவது புதன்கிழமையும், வியாழக்கிழமையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. புதுசா ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அது உடனே தொடங்காம, அது எப்படி தொடங்கணும், என்ன ஏது அப்படிங்கிற ஒரு பிளானிங் மட்டும் இந்த வாரம் வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காத்துட்டு இருக்கு. தொழில் பொறுத்தவரையில அலுவ வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களின் கருத்து வந்து ரொம்ப மதிப்பு அதிகரிக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, அது வந்து கூர்ந்து கவனிப்பாங்க. அதன்படி செயல்படுறதுக்கும் ஆ முன்னேற்பாடு செய்வாங்க. உங்களோட சுப்பீரியர் ஆஃபீசர் கிட்ட பேசும்போது மட்டும், நீங்க ரொம்ப நேர்மையாவும், அமைதியாவும் பேசுங்க. அது வந்து அவரு உங்கள வந்து ரொம்ப மதிச்சு, உங்களோட வேலை பளுவெல்லாம் நல்லபடியா உங்கள முன்னேற்றத்துக்கு உதவியா இருப்பார். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து, ஏதாவது நீங்க நெனச்சிருக்கிறீங்க, வேலை ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா முடிஞ்சிரும். அத பத்தி நீங்க எந்த ஒரு கவலையும் வைக்க வேண்டாம். வியாபாரத்தில பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் மீண்டும் உங்க கூட வருவாங்க. திருப்பியும் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, உங்களோட பார்ட்னர் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஆ பணவரவு பொறுத்தவரையில இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத அளவுக்கு சின்ன சின்னதா உங்களுக்கு பணம் வர்றதுக்கு பாக்கி விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு செயலை நோக்கி வரும். பணம்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பழைய பாக்கி தொகை கூட உங்களுக்கு வசூலாகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் மேஷம் ராசி பொறுத்தவரையில. தேவையற்ற செலவுகள் சிலது வரும். அது மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அவசியம்னு நினைச்சீங்கன்னா, அது செலவு பண்ணுங்க. இல்லன்னா, அது தள்ளி வைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏதாவது முதலீடு செய்யணும்னு நினைச்சேன்னா, அ அது மட்டும் நீங்க உடனே செஞ்சிராதீங்க. இது எப்படி பண்ணணும்? என்ன ஏதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி, அதுக்கான சோர்ஸ் என்ன இருக்கு? அதெல்லாம் மட்டும் நீங்க பிளானிங்ல வைங்க இந்த வாரம். இந்த வாரம் இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் பண்ணாதீங்க. ஆ ஃபேமிலில இருந்த ஒரு நீண்ட நாள் பிரச்சனை வந்து, அத பத்தி திருப்பியும் பேசி ஒரு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான வழி வர்றதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆ லைஃப் பார்ட்னர் கூட இருந்து வந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயம் வந்து இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு புதிய புரிதல தரும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் 2 பேருக்கும் ஒரு சகச பரஸ்பர மனசு ஒத்துப்போற நிலைமை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. உங்க குழந்தைகள் பொறுத்த நல்ல விஷயமும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள்ட்ட இருந்த சின்ன சின்ன மனக்கசப்பு அதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது பேலன்ஸ் பண்ணறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பா இருக்கும். மனசுல வந்து நல்ல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாரம் மேஷம் ராசி பொறுத்தவரைக்கும். சில நேரங்கள்ல திடீர் திடீர்னு கோவப்படுவீங்க. அது மட்டும் கட்டுப்படுத்துங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி குடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். தியானம், பிரார்த்தனை அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்த நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில. உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அதுக்கு வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணதுக்கு நெறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். காரமான உணவுகள வந்து சாப்பிடுறத வந்து குறைங்க. ரெஸ்ட் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்குதுன்னா, கண்டிப்பா ரெஸ்ட் எடுங்க. அந்த நேரத்தில வந்து வீணாக்கிடாதீங்க. இந்த வாரத்தில உங்களுக்கு எது நல்ல நாள் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமையும் ஒரு நல்ல நாள்களா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எது செய்யறதா இருந்தாலும் சனிக்கிழமையில மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. 1 வாட்டி, 2 வாட்டி யோசனை பண்ணி செய்ய வேண்டியும், கொஞ்சம் சனிக்கிழமையில மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில பொறுத்தவரைக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் வழிபாடு செஞ்சீங்கன்னா, அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்த தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, மேஷம் ராசி பொறுத்தவரைக்கும்.
ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் 108 முறை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜபிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிவன் கோவிலுக்கு போகிறது கூட உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் ராசி பலனில் சந்திக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கனாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.